நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து இதை பத்தி பார்க்க போறோம்னா, காகத்திற்கு சாதம் வைப்பது சும்மா ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்களாக நம்ம வைத்து வணங்கக்கூடிய ஒரு ஜீவராசினா இந்த காகம் தான். இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாது. இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோஷம் ஏற்படும், பிரச்சனைகளும் இதனால உருவாகுங்க. பொதுவாகவே நம்ம காகத்திற்கு சாதம் வைத்தாலே பிரச்சனைகள் தீரும்னு சொல்லுவோம். அந்த வகையில் சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காகம்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தாங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க நம்மை பார்ப்பதற்கு இந்த பூலோகத்துக்கு திரும்ப வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். இறந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது. அதனால தான் ஒரு காரணத்தால் தான் இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. அதனையும் நம்ம நம்புகிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப தான் முன்னோர்கள் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு நம்ம இன்னுமே முன்னுரிமை கொடுக்குறோம். இதோடு மட்டும் இல்லைங்க, எந்த யமலோகத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருப்பதாகவும் சிலர் சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு வாகனமாகவும் இருப்பது தாங்க இந்த காகம். இப்படி நம்முடைய இந்து சாஸ்திர அடிப்படையில் இந்த காகத்திற்கு பல வகையிலும் முன்னுரிமை கொடுத்துட்டா தான் வரோம். சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வரோம். அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன, அந்த காகம் நம்ம வீட்டில் எந்த திசையில் கரைந்தா என்னென்ன பலன்கள்னு இந்த பதிவில் முதல்ல நம்ம பார்க்கலாங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும் போது எச்சில் சாப்பாட்டை வைக்காதீங்க. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு வச்சுக்கோங்க. அதே போல் சாப்பிட்டு முடிந்ததும் மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தாலும் அதை வீதியில் வரக்கூடிய நாய்க்கு வைக்கலாம். குறிப்பாக நீங்கள் காகத்திற்கோ பசுமாட்டிற்கோ எச்சில் சாப்பாட்டை மட்டும் வைக்காதீங்க. அதே போல் காகம் பசுமாடு எச்சில் இலைகளை இருந்து தானாக எது எடுத்து சாப்பிடுமோ அதனால் எந்த தோஷமும் இல்லை. ஆனால் நம்ம கையால் எச்சில் சாதத்தை காகத்திற்கும் பசுக்கும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே தவறுங்க, தோஷம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டுடன் இருக்கும்போது சுத்தம் இல்லாத சமயத்திலும் காலையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. இதே போல் அசைவ சாப்பாட்டின்னு உங்களுடைய கைகளால் காகத்திற்கு எப்போதுமே வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே நீங்கள் ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட் இல்லைன்னா பொருட்களை கூட சாப்பிடக்கூடிய பொருட்களை காகத்திற்கு நீங்கள் வச்சுடுங்க. காகம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே புழு பூச்சியில் உண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இருப்பின் உங்கள் கையாலே நீங்கள் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை எப்போதுமே வைக்காதீங்க. அதே போல் வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தா அந்த வீட்டுக்கு விருந்தினருடைய வருகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது பல பேருக்கு தெரிந்த ஒன்று தான். குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுத்துடுங்க. புதிய முயற்சிகளை உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும். அதாவது வீட்டில் சுப பலன் உண்டு. அதே போல் தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைவது உங்களுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்குன்னு சொல்லலாம். தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனையினை குறைய தொடங்கும். அதே போல் எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். நீங்கள் காகம் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியிலிருந்து கரைவதை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைவது இது உங்களுக்கான எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில் கரையுதோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெளிவாக உங்கள் முன்னோர்களாக இந்த ஒரு காகம் பார்த்தீங்கன்னா அறிகுறியாக நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லும். காகத்திற்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கன்னு நமக்கு கூட இருக்கலாங்க. சிலரெல்லாம் பார்த்துருப்பீங்க, காக்கைக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க.
சிலரோ குறிப்பிட்ட தினங்களில் மட்டும்தான் சாப்பாடு வைப்பீங்க. அப்படி நீங்கள் வைக்கின்ற சாதத்தை பார்த்தீங்கன்னா காக்கை சாப்பிடாம போயிட்டா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாங்க. காக்கைக்கு சில சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். சிலர் தினமும் வைப்பீங்க. சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு தான் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதில்ல. சிலர் பரிகாரத்திற்காகவோ முன்னோர்கள் வழிபாட்டிற்காக வைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க காகத்திற்கு சாதம் வைத்த உடனே காக்கான்னு நீங்கள் கூப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா தங்கள் கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சில சமயம் முன்னோர்களை சொல்லக்கூடிய தினசரி வீட்டுக்கு வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவே சில சமயங்களில் சாப்பாடு நீங்கள் வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலுமே காகம் வராது. அதுவும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே நிற்கும், இல்லைன்னா திரும்பி போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைத்து வைக்கக்கூடிய சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா அது சாப்பிடாம இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தில் சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்க காகம் சாப்பிடாமல் போனால் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதற்கு பிடிக்கலை போலன்னு கடந்துடுவீங்க. ஆனால் பரிகாரத்துக்கு இல்லைன்னா பித்ருக்களான முன்னோர்களை நினைத்து உணவை வைக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போணுச்சுன்னா ஒரு நிமிடம் அப்படியே உங்கள் மனதுக்குள்ளே பெரும் குழப்பத்து ஏற்படும். இதனால் சாப்பிடாமல் போதா, என்ன குழப்பம், ஏதேனும் நமக்கு தப்பாக என்னாச்சும் நடக்க போகுதான்னு பயமும் மனதுக்குள்ளே தோணுங்க. அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்யலான்னு பார்க்கலாங்க. பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகும் பட்சத்தில் உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக தான் அர்த்தம். அதாவது நீங்கள் வழக்கமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு யோசித்து பாருங்கள். அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது ரொம்ப முக்கியங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கும். அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமல் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி, தை, ஆடி அமாவாசைகளில் இந்த 3 அமாவாசைகளில் நீங்கள் பித்ருக்களை நினைத்து உரிய பார்த்தீங்கன்னா திதியை கொடுத்துடுங்க. நீங்கள் திதி கொடுக்க தவறும் பட்சத்தில் தான் இப்படி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்று பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கும். நீங்கள் செய்யும் எல்லா பாவத்தை விட மிகப்பெரிய பாவம் என்னென்னா குலதெய்வத்தை மறந்து வழிபடாமல் இருப்பது தாங்க. அதே ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களை மன்னிக்காது. மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லை. நீங்கள் எவ்வளோ ஒரு பூஜை வழிபாடு மேற்கொண்டாலும் அதற்கான பலனும் இருக்காது. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்ல நில தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் நின்று தவறு செய்துட்டேன், என்னை மன்னித்துடுன்னு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வாருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முறையாக செய்து வந்தாலே பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய காகங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய முன்னோருடைய ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகே தான் வசிக்கக்கூடிய இடத்திற்கு திரும்ப வருங்க. அப்படி வரும்போது காக்கை ரூபத்தில் தான் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் காக்கைக்கு சாதம் வைப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். இதை தினம் செய்ய முடியலனா கூட அமாவாசை முக்கிய விசேஷ தினங்களையாவது செய்திடுங்க. அதே போல் முன்னோருடைய பெயரை சொல்லி அவங்களுக்குரிய எள்ளும் தண்ணீரும் வைத்து படைத்து வழிபடுங்க. அப்போது தான் அவங்க மனமும் வயிறும் குளிர்ந்தே நமக்கான ஆசையை வழங்குவாங்க. நம்ம தலைமுறையும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியுங்க. அவங்களுடைய ஆசையால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தினமும் நம்ம காகத்திற்கு உணவளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது முன்னோர்களின் ஆசை சனி பகவானினுடைய அருளை பெற முடியுங்க. செய்யக்கூடாத முக்கிய தவறுகள் என்னென்னா பழைய கெட்டுப்போன உணவை வைக்கக்கூடாது. தரையில் அசுத்தமான இடத்துலையும் வைக்காதீங்க. உணவை வரையறைப்பது, காகம் வந்த உடனே உணவை வைக்காம தாமதப்படுத்துவது, இல்லைன்னா நிழலான இடத்துல வைக்காம வெயில வைப்பதுன்னு செய்யாதீங்க. அதே போல் காகத்திற்கு உணவளிக்கும் போது அன்றைய சமைத்த புதுவைய உணவை மட்டும்தான் வைக்கணும். கெட்டுப்போன பழைய மீதமான உணவை வைக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிய உணவிற்கு பிறகு காகத்திற்கு உணவளிப்பதை தவிர்த்திடுங்க. முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய உணவாக இருந்தால் காகத்திற்கு வைக்கும் உணவில் எச்சில் படக்கூடாது. காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் முன்னோர்களுடைய அம்சம் நிறைந்திருப்பதால் இந்த தவறுகளை மட்டும் தவிர்த்து வைப்பது மூலம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எந்த நாளில் நீங்கள் வைப்பீங்கன்னே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.